ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ஃபேவரட்டான டிஷ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பிரியாணி. சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். நான் பாத்திரத்தில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணாமல் கூட விட்டுடலாம். இதில் 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு பெரிய ஏலக்காய், இதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாமே மீடியம் சைஸ் வெங்காயம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு கையளவுக்கு புதினாவும் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா சேர்ந்து வதக்கிக்கலாம். அதெல்லாம் நல்லா சுருங்கி வதங்கணும். நல்லா வதங்கியாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நான் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுறதுனால கம்மியாக தக்காளி எடுத்திருக்கேன். இல்லைனா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் தக்காளி கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு மிளகாத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், பிரைட் ரெட்டாக சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். மேலே எண்ணெய் தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு வரணும். வந்ததுக்கப்புறமா சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 400 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் அதில் மசாலா வந்து அதில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் உள்ள மசாலா நல்லா ஊறும். மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், எண்ணெய்லாம் மேலே வந்துட்டு சூப்பராக இருக்குது பார்க்கவே. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் இந்த டம்ளரில் அரிசி எடுத்திருக்கேன். 400 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 800 ml தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு எதனா பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். நம்ம இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள், எல்லாமே மேலே வந்திருக்கு மதங்கி. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது 400 கிராம் அரிசி. இது நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் பிரியாணிக்கு ஜீரக சம்பா சேர்த்தா ரொம்ப நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி போட்டு நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு இப்போ நான் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு ஒரு 7 மினிட்ஸ் இருக்கும். இப்போ திறந்து நான் ஒரு வாட்டி கலரி விட்டுக்கல. ஏன்னா ஒரு தண்ணி இல்லாத இடம்லாம் அரிசியாகவே இருக்கும் அப்புறம். அதனால் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருக்கேன். நல்லா கலந்து விட்டு திருப்பி மூடி வைக்கிறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடியிலேருந்து எடுத்து போடுங்க, இல்லைனா சாதம் உடஞ்சிடும். மெல்லமாக அப்படி கலரி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நான் கலராயிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக சிக்கன் பிரியாணி
ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற மாதிரியே நம்ம வீட்டிலே சுலபமாக பண்ணிடலாம் அந்த பிரியாணியை. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.